KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். இப்போ அன்ஷிதாவை தாண்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இப்போ பொதுவா ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டா அதுல ஒரு கைண்ட் ஆஃப் ஜானர் வந்து ஒரு லவ் இருக்கலாம். பட் இந்த பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கம்ப்ளீட்டாவே லவ்ல தான் ஓடுது. ஒரு லவ் லீக உலகம் மாதிரி இருக்கு பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூல். நிறைய பண்ணிருக்கலாமே நினைச்சிருந்தா ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் லவ்வுக்குள்ளேயே ஒரு கண்டென்ட்டா போயிட்டாங்க? இல்ல, அந்த பிரின்சிபலும் ஒண்ணும் பண்ணல, ஸ்டூடெண்ட்ஸும் வெறும் லவ்க்குள்ள போயிட்டாங்க. சோ அந்த வீட்டுல இல்லாத லவ்வ வந்து மொத்தமா கொட்டி தீத்து நம்மள வந்து வெறுக்க வைக்கிற அளவுக்கு வந்து திகட்ட வைக்கிற அளவுக்கு திகட்ட காதலிப்போம்ன்ற அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. பட் இட் இஸ் லைக் ஐ டோன்ட் நோ என்ன சொல்றது. பட் நிஜமா அவங்களோட கெப்பாசிட்டி எல்லாருமே ஃபைட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இதுவே நிஜமா உண்மையா நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் அவங்க ஓப்பன் அப் ஆக மாட்டேங்கிறாங்க, இந்த அளவுக்கு சேஃப் கேம் விளையாடுறாங்கன்றது நிஜமா ஐ எம் ஹோப்பிங் இது ஒரு பிரச்சனையா மாறியாவது எங்கேயோ ஒரு ரைவல்ரி இதெல்லாம் முடிஞ்ச உடனே பிராங்க்னு தெரிஞ்ச உடனே அப்படியே எல்லாம் கட்டி பிடிச்சு அழுது திரும்பியும் வந்து சென்டிமெண்ட் ஜாஸ்தியாகி பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்கனாலும் கஷ்டம். இந்த வாரம் கேப்டன் வந்து அருண். சோ யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு கேப்டன் தான் அருண் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய ஒரு சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் நடுராத்திரி டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நடுராத்திரி டைட்டில் வின்னர் அருண் தன்னை தானே வந்து அவர் ஒரு டைட்டில் வின்னரா நினைச்சுக்கிட்டு இந்த ஹவுஸ்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. அது என்ன நடுராத்திரி டைட்டில் வின்னர்? அதாவது நடுராத்திரியில யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு கலாய்ச்ச வண்ணமா அந்த ஒரு விக்ரம் மாதிரியா? விக்ரம் அப்படிதானே பண்ணிட்டு இருந்தான். அவனே டைட்டில் வின்னர் அப்படின்னு மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டே டைட்டில் வின்னர் சொல்லிட்டு கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி வந்து அவர் சோசியல் மீடியாஸ்ல சித்தரிக்கிறாங்க. பட் ஸ்டில் அவருடைய கேப்டன்ஷிப் எடுத்து ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் காமிக்கிறாரோ அப்படின்ற ஒரு டாக். அதாவது இது வரைக்கும் இருந்த கேப்டன்ஸ்ல இவர் ஏதோ ஒண்ணு பெட்டரா பண்றாரு, ஒரு விஷயம் நடக்கும் போது ரெண்டு இடத்துலயுமே பேசுறாருன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு பேசிக்கிறாங்க. சோ அவரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஆஸ் அ கேப்டன்? இப்போ இன்னைக்குதான் பிரச்சனை ஏதோ வெடிச்சிருக்கு இல்லையா? நேத்திக்கு வந்து வேற ஒரு பிரச்சனை. ஐ திங்க் அந்த சௌந்தர்யா சம்திங் ஹேப்பன். நோ, சௌந்தர்யா வாஸ் ஆர்கியூயிங் வித் இதே மாதிரி ஒரு சின்ன கமோஷன் நடந்தது இல்ல? தட் இஸ் அ டாஸ்கா? நேத்திக்குமே ராணவ வந்து கார்னர் பண்ணிருப்பாங்க எல்லாருமே சேர்ந்து டியூரிங் த டாஸ்க். அதாவது இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்போ ராணவ் கிட்ட போய் பர்சனலா அருண் பேசுவாரு. அதுதான் நான் பார்த்தது. சோ அருண் வந்து அகைன் வந்து இப்போ இன்னைக்கு பிரச்சனை நடக்கும் போது கூட இஸ் கமிங் இன் பிட்வீன் அண்ட் இஸ் ட்ரைங். பட் ஃபுல் ஃபிளெஜ்டா இன்னும் எதுவும் நான் பார்க்கல. ஒன்லி ஐ திங்க் ரஞ்சித் ஸ்கிரீம், அதுவும் பார்ட் ஆஃப் தி ஃபேக் சீக்ரெட் டாஸ்க். பிகாஸ் he is not management இல்ல, he is also student. ஸோ அது வந்து ஒரு சும்மா ஒரு பூஸ்ட் அப் பண்ணி ஒரு கத்தி ஒரு கலவரத்தை வந்து அப்படியே சாஃப்ட் பண்றதுலக்கு ஒரு சவுண்ட் விட்டாரு. பட் இன்னும் அது கண்ட்ரோல் ஆகாதனால அந்த சிச்சுவேஷன் எனக்கு கேப்டனா அவர் எப்படி பண்றாருன்னு தெரியல. பட் ஃபுட்டுக்கு பத்தி போய் கேட்டுட்டு இருந்தாரு, நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் இல்ல, இது இல்ல அது இல்ல அப்படின்றத கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ பட் அவரோட கேப்டன்சிக்கான ஒரு டெஸ்ட் வந்து இன்னைக்குதான் ஐ திங்க் ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றாருன்றது இன்னும் எண்ட் ஆகாதனால எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. பட் நாட் அ பேட் கேப்டன் மேபி. இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு பக்கம் எகிர்றா, ராணவ் ஒரு பக்கம் எகிர்றான். சி சோ மச் பொட்டென்ஷியல் வாஸ் தேர், சோ மச். சௌந்தர்யாலாம் ரவுண்டு கட்டி அடிக்குது, சண்டைக்கு வருது. Actually Anandi also was doing a good job trying to 3D5 and all that and all. But I liked one thing that I think Pavitra did இல்ல, to prove to management நான் வந்து இதை நானே திருடி வச்சுட்டு நீங்க அதை வந்து பழி சுமத்தக்கூடாது அப்படின்றது. இட் வாஸ் அ நைஸ் மெசேஜ் ஆக்சுவலி. என்ன நிறைய பேருக்கு அது நடக்கும் லைஃப்ல. யார் வந்து பொருளாதாரத்துல வந்து வீக்கா இருக்காங்களோ, ஒரு வீட்டுல சர்வெண்ட் இல்ல ஒரு ஃபேமிலியில கூட, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல கூட அவங்க கொஞ்சம் ஏழையா இருக்காங்க, அந்த வீட்டுல வந்து அவங்க அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னும் போது ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா உடனே வந்து அவங்க மேல பழி சுமத்துறது, இதெல்லாமே நிறைய நம்ம பாக்குறோம். நான் நிறையவே பார்த்திருக்கேன், எனக்கு சுத்தி இது நிறையவே பார்த்திருக்கேன். எங்க வீட்லயே எவ்வளவு நடந்திருக்கு. அண்ட் ஐ ஃபெல்ட் சோ பேட். I've gone through a lot of things because of this. So எனக்கு அது அவங்க சொன்ன மெசேஜ் ரொம்ப பிடிச்சது.
யூ ஹாவ் டு தீர விசாரிக்கணும் ஃபர்ஸ்ட். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. இட் இஸ் வெரி ட்ரூ. ஸோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐ லைக் தட் மெசேஜ். அண்ட் யா, எல்லாருக்குமே பொட்டென்ஷியல் இருக்கு. நடிக்கும் போது அந்த பர்ஃபார்மன்ஸ்ல இல்ல ஒரு டாஸ்க்ல, இப்ப இந்த சீக்ரெட் டாஸ்க்ல அப்படி அவங்க பெர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்களே தவிர ஒரு ஒரிஜினாலிட்டியா ஏன் அந்த ஒரு விஷயம் யாருமே எடுத்து பண்ணலங்கிறதுனா இன்னும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ஸ்கூலுக்குள்ள நம்ம என்னதான் நம்மளுடைய ஜாக்லின் ஜே மேம் வந்துட்டு பிரெஞ்சு மேம், பிரெஞ்சுல இருந்து ஒரு பிரான்ஸ்ல இருந்து ரிட்டர்ன்ல வந்திருந்தாலும் அவங்க ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து வந்தாங்க. அம்பிரிட்ஜ் பை லுக் ஓகேக்கா, பை லுக் வந்து ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து அவங்க ரிட்டர்ன் ஆயிருந்தாலும் நம்ம ஊர் ஸ்கூலுக்கு பிரெஞ்சு மேம், பிரெஞ்சு மேம் போன்ஜியோர் தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியல. பிக் பாஸ் அதையும் வச்சு சில ஃபன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு லைவ்ல, நல்லா இருந்தது அது. வந்திருந்தாலும் நம்மளுடைய ஊரு ஸ்கூலுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, கல்ச்சர்ன்றத தாண்டி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போ உள்ளுக்குள்ள உட்காந்து லவ் எல்லாம் பண்ணா எந்த டீச்சர் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க? சோ அதெல்லாம் வச்சு இவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இன்னொன்னு வந்து அவங்க கொஞ்சம் வந்து அந்த ஆங்கிலோ இந்தியன் ஸ்லாங் இருக்கும்ல, என்ன மேன் மரத்துக்கு கீழே நிழல், அந்த மாதிரி ஒரு வெயில் அப்படின்னு வந்து ஒரு ஆக்சென்ட் ஏதாவது போட்டு ஒரு மேன் கின் போட்டு ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபீல் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னமும் அந்த கேரக்டருக்கு வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலி அவங்க அந்த லாங்குவேஜ்ல எதுவுமே எக்ஸெப்ட் அந்த பான்ஜோர் தவிர அவங்க வேற எதுவும் சொல்லல. சில மாரல்ஸ் எல்லாம் அவங்க சொன்னாங்க ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல வந்து சத்யா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாப்ல, அது நீங்க பாத்திருப்பீங்க. லைக் அவருடைய அந்த கேப்டன்சிய டச் பண்ற மாதிரி ஒரு மாரல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சத்யா உடனே கோவப்பட்டு வெளியில போய் பர்சனலா அட்டாக் ஆயிட்டாரு. சோ அத பத்தி அவங்க சொன்னது கரெக்டா இல்ல தப்பா? இல்ல இது சீன் அதுதான், இது வந்து டாஸ்க் இல்லையா? சோ அப்படி இருக்கும் போது அவங்க சொன்னதும் கரெக்ட் தான், அவன் கோச்சிட்டு போனதும் வந்து அந்த கேரக்டரைசேஷனோட பார்க்கும்போது கரெக்ட் தான், அதான் கண்டென்ட். பட் அது வந்து போய் வைஸ் பிரின்சிபல் இது பண்ணி அது பண்ணி சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. அது பெருசா வெடிக்கல. பட் ஐ திங்க் போத் ஆர் கோயிங் வித் த கேரக்டர். சோ அது ரைட்டா தான் எனக்கு தோணுது. ரெண்டு பேர் பக்கமும் இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா அவங்க வந்த உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அங்க அகைன் கண்டென்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. சோ வந்த உடனே எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லுங்க உட்காருங்கன்னாங்க. எக்ஸ்கியூஸ் ஓகே அப்படின்ட்டாங்க. அது என்ன ஏன் எக்ஸ்கியூஸ் பண்ணாங்கன்றது எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது அங்க. சோ இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணிருந்தா இட் வுட் ஹவ் பின் அ கண்டென்ட். அது கண்டென்ட்டா ஆக விடாம she herself switched it off. அப்புறம்க்கா இந்த பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே யாரும் பார்க்காத ஒரு காஸ்டியூமை வந்து நேத்திக்கு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள பார்த்ததா பல பேர் வந்து சோசியல் மீடியாஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அத நீங்க பாத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது பத்தி நான் எந்த நேரத்துல கரெக்டா வாய வச்சேனோ அவனுக்கு வந்து இந்த ட்ரெஸ் விஷயத்திலயும் புடவை போட்டு கீழே உட்கார்ந்ததுல அவனை திரும்பி அட்டாக் பண்ணதுல I knew day one this is going to be a big problem only. See, there is a decorum, yeah. You're in a public platform and in one national television. அங்க ஃபீமேல்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, பாக்குறவங்க எவ்வளோ பேர் ஃபீமேல்ஸ் இருக்காங்க. எல்லாருமே they don't like that kind of dressing, you know. அது மேனா இருந்தாலும் விமனா இருந்தாலும் ஒரு அப்சீனா ட்ரெஸ் பண்றதுங்கிறது வந்து தேவையில்லை. அந்த ஷோல தேவையில்லை. நம்ம ஒரு சினிமால பண்றோம், ஒரு போட்டோ ஷூட்டுக்கு பண்றோம், ஒரு ஃபேஷன் ஷோ. இப்போ இதே பிபில அங்க ஃபேஷன் ஷோ நடக்கும் போது அவன் என்ன போட்டாலும் நம்ம கேட்க போறது இல்லை. தட் இஸ் ஒரு ஸ்டைல், ஒரு ஃபேஷன் சொல்லலாம். பட் கண்டெஸ்டண்டா உள்ள இருக்கும்போது ஒரு இட்ஸ் ஆக்வர்ட், வெரி ஆக்வர்ட், சீரியஸ்லி வெரி ஆக்வர்ட். அதுதான் அவ தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளான்னு தெரியல எனக்கு. சேது சொன்ன மாதிரி அவங்க ரசிக்கட்டும், அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ரசிக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனா நம்ம எல்லாம் அதை பார்த்து அத வந்து நம்ம வந்து டார்ச்சர் ஆகணும்ன்றதுக்கு வந்து நம்மள போட்டு பண்ற மாதிரிதான் இருக்கு. சோ யா, ஐ திங்க் அதெல்லாம் கொஞ்சம் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் புரியணும். அவனுக்காவது புரியணும், அவளுக்காவது புரியணும். வெளியில இருந்து துணியை அனுப்புறவங்க. I don't know, it was definitely one very awkward costume தான். சாட்சனா வந்து ஒரு மாரல் சொன்னாங்க, அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு. சோ அதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே நிறைய கவுண்டர் எல்லாம் வந்தது. சோ சாட்சனா as a studious student, ரொம்ப படிப்பாளியான ஒரு ஸ்டூடெண்டா இருந்த அவங்களுடைய கேரக்டர் பத்தி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் அவங்க நியூட்டன்ஸ் லா சொல்லிட்டு தட் இஸ் மை மாரல். இட்ஸ் a true thing தான். அது வந்து மாரல் சொல்ல முடியாது, பட் இட் இஸ் ஆக்சுவலி ஐ பிலீவ் இன் இட். அதான் கர்மா. என்னை பொறுத்த வரைக்கும் கர்மாவும் அப்படிதான். ஸோ ஐ ரியலி ஆல்சோ பிலீவ் இட் ஆஸ் அ மாரல் ஒன்லி.
பட் அதுக்கு ஒரு கவுண்டர் அங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இட் இஸ் அ வெரி வேலிட் மாரல் ஆக்சுவலி. குட் பாயிண்ட். எதுவும் ஸ்டூப்பிடா சொல்லாம அவங்க யூஸ் பண்ணது வந்து நல்ல கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு அது சொன்னது வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அந்த விஷயம். லைஃபே எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அ ஈக்குவலன்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ யூ நோ வென் யூ டூ அ ஆக்ஷன், when you do something, when you act, please realize that it's going to come back double. It's going to be double more than equal. ஸோ எப்பவுமே வந்து நம்ம எது பண்ணாலும் எது சொன்னாலும் நம்ம யோசிச்சு தான் பண்ணோங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு மாரலா நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க அந்த இடத்துல அதை சொல்லி அவங்க சொன்னது வந்து இட் இஸ் அ வெரி வேலிடா நான் பாக்குறேன். அண்ட் இட் இஸ் அ குட் மெசேஜ்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்சைட் ஸ்கூல் ரெண்டு லவ்வர்ஸ் வந்து ரெண்டு லவ்வர்கள் வந்து சுத்திட்டு இருந்தாங்க, ஒரு காதல் ஜோடிகள். ஒன்னு வந்து பவித்ரா அண்ட் சத்யான்னு நினைக்கிறேன், இன்னொன்னு வந்து விஷால் அண்ட் தர்ஷிகா. சோ இந்த ரெண்டுத்துல எது வந்து அப்புறம் ஜெஃப்ரி என்ன ஏதோ லைட்டா ஏதோ டான்ஸ் ஆடி இந்த மஞ்சரியோட ஆக்சுவலா ஜெஃப்ரியோட கேரக்டர் அப்படி, அவர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரான பிடி சார். சோ யாரை பார்த்தாலும் அவருக்கு வந்து ஒரு காதல், ஒரு ரொமான்ஸ், அப்படி ஒரு ஏக்கம், அந்த மாதிரி ஒரு பொதுவா அந்த மாதிரி. சோ இந்த ரெண்டு காதல் ஜோடிகள்ல யாரு வந்து ஒரு அளவுக்கு அந்த பண்ற காதலை ரசிக்கும்படி இருந்த ஜோடினா யார சொல்ல? ஆக்சுவலி காதல் ரசிக்கிறத விட வந்து ஊடல் தான் ரொம்ப அழகா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் காதல்ல. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு சத்யாவும் பவித்ராவும் பயங்கர லவர்ஸ் மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. So I think I like that jodi. It was not cringe. It was not cringe. It was real. ஏன்னா யூஸ்வலா லவ் பண்றவங்க கிரிஞ்சா பார்க்கும்போது நல்லா இருக்காது, ஆனா அவங்க சண்டை போடும்போது அது அழகா இருக்கும். சோ அவங்க சண்டை போட்டது நல்லா இருந்தது. ஆல்மோஸ்ட் இப்போ 3 days ஆயிடுச்சு இந்த வீக். சோ இந்த 3 weeks ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ல யார் இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க இன் நாமினேஷன்ஸ்? ஏன்னா எக்கச்சக்கமான பேர் நாமினேஷன் ஆயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த ஹவுஸ் ஹஸ் பீன் நாமினேட்டட் இந்த தடவை. சுனிதா போவான்னு யாருமே எதிர்பார்க்கல, நான்லாம் நினைச்சு கூட பார்க்கல. ஐ டென்ட் ரியலி திங்க். அப்படியே சேஞ்ச் ஆகி இப்ப பார்த்தா அன்ஷிதா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, சுனிதா வெளில போயிட்டாங்க. இதுதான் அன்எக்ஸ்பெக்டட் தான். சோ இந்த வீக் வந்து யாரு வீக்கா இருக்காங்க, யாரு இருக்காங்க? எல்லாருமே இருக்காங்கல்ல எக்ஸெப்ட் ஆமா, ஆல்மோஸ்ட் 75% எல்லாருமே இருக்காங்க. யார் இல்ல இல்லாதது பாத்தீங்கன்னா அருண் இல்ல, பிகாஸ் அவரு கேப்டனு. அதுக்கு அடுத்து அன்ஷிதா இல்ல. அன்ஷிதா எல்லாம் கிடையாதுக்கா. அன்ஷிதா இல்ல, ஆனந்தி இல்ல. இல்ல அன்ஷிதா ஃபைனலிஸ்ட் ஆயிருவா. அதான் எப்பவுமே இது நடக்கும். ஒரு வீக்ல வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிடும். சோ சாச்சனா போறதுக்கான சான்ஸ் இருக்கா? சாச்சனா வர்ஷினி, சாச்சனா வர்ஷினி தான் நினைக்கிறேன். சாச்சனா மேபி என்ன ஹேட்ரட் இருக்கா இல்லையா தெரியல எனக்கு. பட் வர்ஷினி வந்து கொஞ்சம் டல் தான். அதுக்குதான் இப்போ அவங்களுக்கு அந்த பிரின்சிபல் ரோல் கூட கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் ஆவது பண்ணுவாங்களான்ட்டு. பட் இன்னும் அவங்க பர்ஃபார்மன்ஸா பெருசா இன்னும் பண்ணல. சோ we have to wait and watch தான். அண்ட் ரஞ்சித் அவரை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா இருக்க அவர் வந்து ரொம்ப 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 அன்மியூட்டா அண்ட் இன்விசிபிளா போயிட்டாரோ அப்படின்னு கூட இன்னைக்கு கத்தும் போதுதான், இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து கத்துனார் இல்லையா அந்த டாஸ்க்ல, அப்பதான் ரஞ்சித் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ எப்படி அவருடைய நாட்கள் இன்சைட் த பிக் பாஸ் ஹவுஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே வருது. He is not a big boss candidate, to be very honest. He is not a big boss candidate. அவர் வந்து he is just one regular person, not very interesting person. அவர் ஒரு நல்ல பர்சன், அவர் ஒரு டீசன்ட் பர்சன், அவர் ஒரு ஃபேமிலி மேன், ஒரு ஒர்க் போறாரு வராரு. I think he has a, that is why I think Priya loves him so much, because நான் ஒரு சில இன்டர்வியூஸ் இப்போ கூட ரீசெண்டா பார்த்தேன். when I skip through shorts, அது அவங்க ஒரு எஃபர்ட் எடுத்து சப்போர்ட் பண்றாங்க. இத்தனை வருஷம் அவங்க வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து எதுக்காகவுமே வரல. பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அவரை சப்போர்ட் பண்ணணும்னு வராங்க. ஸோ அதனால நான் பார்க்கும்போது he is a nice person. பட் அவரோட அந்த மேனரிசம்ஸ் இருக்கட்டும், அவர் பேசுறது எல்லாமே கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தான் இருக்கு. மீனிங் அவர் ஆர்டிபிஷியலா நடிக்கிறாருன்னு நான் சொல்ல வரல, அவரோட பர்சனாலிட்டி அப்படிதான். கொஞ்சம் அவர் வந்து ஒரு ரொம்ப எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அப்படி இருப்பாங்க. ஆமா, அவர் பின்னாடி சில விஷயங்கள் பேசுறாரு, கமெண்ட்ஸ் அடிச்சிருக்காரு, அதெல்லாமே we have seen. அது ஆம்பளைங்களுக்குன்னு உரிய ஒரு சில டிஃபால்ட்டான சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் பாய்ஸ் சேரும்போது. ஸோ அது வந்து கொஞ்சம் அவர் லூஸ் டாக் விட்டுருக்காரு. அது வந்து அவர் கேமரா இருக்கிறத கூட யோசிக்காம சில விஷயங்கள் செஞ்சிருக்கலாம்.
பட் அதர்வைஸ் அவர் வந்து ஒரு பிக் பாஸ் கான்டெஸ்டண்டா ஒரு கேண்டிடேட்டா ஒரு ப்ராமிசிங் பர்சனே கிடையாது. ஸோ அவர் வந்து அவர் வெளியில போறது வந்து ஒரு பெரிய லாஸாவும் இந்த வீட்டுக்கும் இருக்காது, கேமுக்கு கண்டிப்பா இருக்காது. ஸோ அது அப்படியே சைலண்டா வந்துகிட்டு இருக்காரு. பட் ஒரு காலகட்டத்தில் ஐ திங்க் தே வில் சென்ட் ஹிம் அவுட். தட்ஸ் இட். ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் கிரியேட் எனிதிங் நியூ எனிமோர். வந்ததுக்கு ஒரு பேர் திரும்பவும் ஏன்னா மறந்துட்டாங்க ரஞ்சித் எல்லாருமே. ஸோ ஒரு ஞாபகம் மூட்டு he'll get a little publicity, அவ்வளவுதான். So yes ka, so now let's move on to the comments. இப்பதான் பிபி வீடு பார்த்துட்டு பத்திட்டு எரியுது. என்ன ஒரு ப்ராப்ளம், 2 இயர் ட்ரம்ஸ்க்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் ட்ரூ கலர்ஸ் ஆர் ரிவீலிங் ஒன் பை ஒன். அதான் எல்லாருக்கும் இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கு, அவங்க லாங்குவேஜ் இப்படி இருக்கு, இவங்களால கத்த முடியும், கலாட்டா பண்ண முடியும், எல்லாம் இருக்கு. சோ அது நமக்கு பார்க்கும்போது இப்ப தெரியுது இவ்வளவு இருக்கு இவங்களுக்குள்ள. அது இது ஒரு சாக்கா எடுத்துட்டு ஒருத்தரும் இது பண்றாங்க அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ இங்க ஒரு அவுட்பர்ஸ்ட் ஆனா அது சேஃப் கேம்ல இருந்து வெளியில வர மாதிரியும் இருக்காது, நம்மளால முடிஞ்சு தாக்கத்தை ஏற்படுத்திடலாம்னு சொல்லிட்டு டேமேஜ் பண்றதுக்கும் தேர். சோ இது எப்படி போய் முடிய போகுதுன்றது எனக்கு இனிமே பார்த்தாதான் தெரியும். இப்போதைக்கு கண்டிப்பா there is a problematic situation everywhere. ஆனா அது வந்து இல்ல இது ஃபேக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஜெசிந்த் ஜெயக்குமார், this is not BB show, it's serial directed by Big Boss. So thank you so much. Bye. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.